ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ட்ரெண்டிங் அப்படிங்கிறத தாண்டி பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திவ்யா கணேசன் அவர்கள் ஒரு பத்திரிகையில் எழுதிட்டாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு டம்மி வின்னர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சீசன் மட்டும்தான், இதுவரை நடந்த சீசன் எல்லாத்துலேயும் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சீசன் மட்டும்தான் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சீசன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனாலே சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அந்த ஆர்டிக்கலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அதை நம்ம பேச போகிறோம். அடுத்து பாரும் திவாகருடைய இன்டர்வியூ, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் வந்து திருப்பி பேசிட்டாங்க. அதில் நிறைய கருத்துக்கள் வந்து இருந்தது. எனக்கே சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தது. அதுவும் விஜய் சேதுபதி பற்றி பாரு பேசின அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் அது வந்து அப்படிதான் பேசி ஆகணும் அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட்டு. அது என்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, கானா வினோத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அவர் தான் வின்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திவ்யாவை வந்து வின் பண்ணுறதுக்கு கானா வினோத்தை பெட்டி எடுக்க வச்சிட்டாங்க. எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போகும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு எங்கே போகிறார், நாளைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லைக்கை போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்களுடைய வின்னிங் அப்படிங்கிறது வந்து யாராலையும் மதிக்கப்படலை. வெளியே வந்துட்டு எப்பயுமே ஒரு 3 மாதமாச்சும் பல்ஸ் இருக்கும். வின் பண்ணாங்களோ வந்து பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு இது இருக்கும். பட் திவ்யா கணேஷ் வின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. குறிப்பாக பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிறப்ப அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது டைட்டில் வின்னருக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்கள பயங்கரமாக கொண்டாடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த வட்டம் அது இல்லை. அது ஏன் இல்லை? திவ்யா கணேசன் தான் இப்போ இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லேயே வின்னிங் குவாலிட்டி இல்லாத ஒரு நபரா அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா சீசன்லேயும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் வின்னர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மொக்க பிளேயர், மொக்க கண்டஸ்டன்ட், மொக்க வின்னர் அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேசன் தான் வந்து சொல்லுவோங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு நாலேஜும் கிடையாது. ஜஸ்ட் பிளாபரிங் சம்திங், ஒரு 4 பேர் இருந்து ஒம்பளுக்கிறது, உரண்டை இழுக்கிறது, அவங்க டீம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில். எனக்கு ரொம்ப படிக்கும் பொழுதே கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே அப்படி தான், கமருதீன் பார்வதி அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ வேறு எதுவுமே ஸ்பெஷல் யூனிக்கான ஒரு குவாலிட்டி அவங்களுக்கு கிடையாது அப்படின்றதையும் வந்து மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சு இப்போயும் 3 மாதமாச்சும் ஒரு பல்ஸ் இருக்கும். யாராவது இன்டர்வியூ கொடுக்கும்போதோ இல்லை ஏதோ வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்குற திவ்யா கணேசனுக்கு எவனுமே பார்க்கல. பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூஸ் போச்சு. ஸோ அதுலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரியல் வின்னர் வந்து பார்வதி, வாட்டர்மிலனு, கமருதீன், வினோத், அப்புறம் வியானா. அவ்வளோதான் 5 பேர் தான் வந்து பேச போகிற ஒரு பொருளாக இருந்தாங்க. மிச்சம் இந்த டாப் 5 ஒன்று வந்துச்சு பாருங்கள். இந்த கார் டாஸ்க் வராமல் இருந்ததுன்னா வேறு மாதிரி ஒரு ரேஞ்ச் போயிருக்கும் அப்படிங்கிறது தான். அது வந்ததுனால டாப் 5 அப்படியே ஷேட்டர் ஆகிடுச்சு. அதுதான் அந்த ஆர்டிக்கல்லையும் எழுதியிருந்தானுங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளெல்லாம் திட்டினாங்க திவ்யா கணேசனுடைய பிஆர்லாம் வந்து. இப்போ பார்த்தீங்களா, ஆர்டிக்கல் எழுதுகிற அளவுக்கும் உங்களுடைய தராதரம் எப்படி பல்லு லிஸ்ட் கிடக்கு அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அடுத்த மேட்டருக்கு வருவோம். பாருவும் திவாகரும் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு மானே தேனே பொன்மானேன்னு சொல்லி போட்டு பாரு பேசின விஷயம் வந்து எங்களுக்கு பிடிக்கலை. ஏன் அவர் அப்படி பேசுகிறாங்க? அவர் தான் மதிக்கவே மாட்டுறாங்கல்ல. ஏன் வந்து அது உண்மை தான். இப்போது விஜய் சேதுபதியுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய குடுங்கி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சினிமாவில் அவர் தான் ஓகே. ஸோ அவருடைய படங்கள் அப்படிங்கிறது அவர் ரேஞ்சே வேறு. பட் பிக் பாஸில் அது ஒரு டம்மி பீஸ், ஒரு மிக்சர் தான் போஸ்ட் பொறுத்த வரைக்கும். அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் பிக் பாஸ் இன்னும் முடியாததுனால அப்படியே வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கிறத தாண்டி பிக் பாஸ்லேயும் நீ கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்து தெரிவித்து ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார் பார்வை. பட் பார்வை அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் அவர் கரெக்டாக தான் பண்ணார் விஜய் சேதுபதி. அவர் எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் பேசினார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பூசினாப்பில் பேசுனாங்க. அது பார்வதி பேசக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வேணும். ஓகே, இப்போ விஜய் சேதுபதி வந்து பாய்ச்சிக்க முடியாது. பார்வதியோட இதுலேருந்து அப்படி யோசிச்சு பாருங்கள். அதுதான் வந்து உண்மை. அதனால தான் வந்து அவங்க வந்து ஷட்டிலாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஓவன்லாம் பேசலை. மானே தேனே பொன்மானே விஜய் சேதுபதிலாம் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஓகே தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது ஏன் உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியல. அது பார்வதி சொன்னது எனக்கு தெரிஞ்சு 100% கரெக்டு தான். ஏன்னா அந்த டைமில் போயிட்டு சேதுபதி வந்து எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாரு,
நாங்கள் வந்து அதை பற்றி அப்படி பேச மாட்டோம், அவர் எதுக்கு இப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசவே முடியாது. ஏன்னா பேசினா வாய்ப்புகள் வந்து அடுத்து கிடைக்காது. சினிமா உலகம் அப்படி தான் சுழல்கிறது. ஓகேங்களா? பிக் பாஸ்னால ஓகே, அது ஓகே. பட் நீங்கள் வெளியே வந்துட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் தப்பாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் அவங்க ரொம்ப தூக்கியும் பேசல, ரொம்ப இறக்கியும் பேசல. ஷட்டிலாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிட்டு போனது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து பிபி முடிஞ்சிருச்சுப்பா. இன்னமும் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன். மதுரையில் ஒரு பரோட்டா கடையில் பாரும் திவாகரும் பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசும்போது என்னென்னலாம் இருக்குது, கேஷுவலாக தான் போச்சு. அது பிபி முடிஞ்சிருச்சு, இன்னும் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிபி முடிஞ்சு ஒரு நாள் ஆயிடுச்சு, அவங்களோட வீடியோ ஒரு 60,000 வியூ போயிருச்சு. அதே பெரிய விஷயம் 3 மாதத்துல. இப்போ இன்னமும் பாரு அண்ட் கமருதீன் ஃபேன்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் மோடு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதில் திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, கமருதீன் வெளியே போய் அவளை கட் பண்ணிருக்கு. அது வந்து பாரு ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும் போல். அது ஒரு தடவை சொன்னாங்க. சில பேரை நான் பேசவே விரும்பலன்னு சொல்லி சொன்னாங்க. அது யாரும் உங்களுக்கே தெரியும், பலூனு தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் கேன்சல் பண்ணுறேன், எனக்கு வந்து அக்கா கனி அக்கா ரொம்ப முக்கியம், விக்ரம் அண்ணன் முக்கியம் அப்படின்னு சொல்லி உருட்டினவ இன்ன வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் தூக்காமல் இன்னும் எங்கேயோ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கா. ஆனால் இந்த வரைக்கும் போகலை. அவருடைய பேர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அடுத்து இந்த கார் சீனில் எல்லாரும் வந்து அட்வான்டேஜ் எடுத்தாங்க தெரியுமா? அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசுனாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுடைய ஃபீலிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கார் சீனில் பாரு நினச்சிருந்தா அடித்து இறங்கி அடிச்சிருக்கலாம். பட் அப்பெல்லாம் வந்து திவ்யா பேச விட்டு, ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க திவ்யா பேசினா சு 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 பார்த்துருப்பீங்க. கமருதீன் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, இவன் இங்கே பேசினா இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் ஒரு இசட் லெவலில் போயிடுவா அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அந்த கார் சீனை பற்றி நினைவுபடுத்துனாங்க. அடுத்து பாரு அண்ட் திவாகருடைய பாண்டிங் பற்றி பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேரும் அவங்களுடைய ரீக்ரியேஷன் பண்ணது, அவங்களுடைய சீன்ஸை, அப்புறம் அவங்களுடைய படங்கள் பற்றி பேசுனது. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி கமருதீன் சொல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி அவங்க சொல்ல, 2 பேருக்கும் பாண்டிங். கம்முவும் வந்து எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு உள்ளே போய் அப்படிங்கிற மாதிரி கம்முவை விட்டு கொடுக்காம பார்வதி பேசினது எல்லாத்துக்கும் செருப்படி. கமருதீன் பார்வதி வெளியே வந்த பிறகு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, விட்டு போயிடுவாங்கன்னாங்க. செருப்படி கொடுத்து நாங்கள் அப்படி தானே இருப்போம், 2 பேர் பேசி தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்கை, தரமான செய்கை ஃப்ரம் விஜய் பார்வதி அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து ஆனால் நான் சொன்னேன் தெரியுமா, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பாங்கன்ட்டு. ஏன்னா அவருக்கு வின்னருங்கிறது தெரியும். அவங்க ஒய்ஃப் வந்து பெட்டி எடுக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் எப்படி பெட்டி எடுத்தார் உங்களுக்கு தோணியிருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுங்க, பெட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. 50 லட்சம் தான், அதில் 35 லட்சம் தான் வரும். நீங்கள் பெட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குக் வித் கோமாளி நாங்கள் தரோம், இல்லை அடுத்தடுத்து ஷோஸ் தரோம் விஜய் டிவியில் அப்படின்ற மாதிரி கேன்வாஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேமிலியோட அவருக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கானுங்க கானா வினோத், பார்த்தீங்களா? அதில் இன்றைக்கி வேறு நல்லா சமைச்சு அவர் வந்து வின் ஆகிட்டார், அவங்களும் பாக்கியாகும். ஸோ இதில் நிறையா பிக் பாஸோடைய உள்ளே போயிட்டு வந்த கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், சம்யுக்தாவாக இருக்கட்டும், நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் தான். அப்புறம் ஒரு சில பேர் வந்து விஜய் டிவியில் ஏற்கனவே இருந்தவங்க அப்படிங்கிறது தான். பட் மாகாப்பாவும் இன்னொன்று ஜோயாவா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காம்பேரராக வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னும் போய் அது எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்தில் நாளைக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது. குஷ்புலாம் வந்து அவர் கட்சியில் இருந்தால் சின்னது தாங்க, இன்னும் வரட்டுங்க, அவர் பாருங்க எங்களுக்கு ஓட்டு கேட்டுருக்காரு, எனக்கு பிஜேபி வாக்காளர் பேரை சொல்லிட்டார்ல, அதுக்கு வந்து குஷ்பு வந்து பேசியிருக்காங்க. காயத்ரி வராமல் விஜய்லாம் இன்னும் அந்தளவுக்கு வரலைங்க, 2 பேர் தான், ஏடிஎம்கே டிஎம்கே தாங்க, பிஜேபி தாங்க, விஜய்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போக தெரியும் விஜயோடைய கல நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சாட்டை துரைமுருகனுக்கு நம்ம வந்து திமுக ஒரு கட்சி இருக்குடா சாட்டை, அதையும் விமர்சிக்கணும். சரியா? வெறும் டிவிகே மட்டும் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு டிவிக்கே நம்ம இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாக்கையும் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் கதைக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் டிஎம்கேவை எதிர்த்தீங்கன்னா இன்னும் வாக்குகள் அதிகமாக இருக்கும் டிவிக்கே எதிர்ப்பதற்கு பதிலாக. அதனால் சாட்டை அண்ணன் கண்டிப்பாக பண்ணுங்க அதை. சரியா? இல்லை இது கேவலமாக இருக்குது. இதே விஜயே புராணம் பாடிட்டு விஜய் எப்படி பேசுவார், விஜய் எப்படி பாட்டு போடுவார் அப்படின்ற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது அவங்களுடைய ஒரு விஷயத்தை தான் குறைக்கும், ஒரு ஓட் பேங்கை தான் வந்து குறைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். பார்த்து படிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம். நாளைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பற்றி நாளைக்கு பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.